Vasan of Gemini Studios became a grand success. After the release of this film, her fans started personifying her as the legendary poetess Avvaiyar. Numerous awards from the state as well as the central government were showered on KBS. She was also honored with the Padma Shri Award by the central government. KBS was the first woman of the Tamil film fraternity to be chosen as a member of the Legislative Council in 1958, when Kamaraj was the Chief Minister of Tamil Nadu. When the Indo-China War broke out in 1962, KBS donated towards the war fund the entire remuneration that she had received as a member of the Legislative Assembly, proving her patriotism once again. இடுக்கண் வருங்கால் நகுகை என்னும் குரல் மொழியை மறக்கலாமா? நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று மனதை தேர்த்திக்கொள். கண்ணகி, வானத்தை நோக்கி போன பொருள் பூமிக்கு திரும்ப வந்தே தீரும். அந்த நம்பிக்கையோடு இருமா. ஒரு சமயம் பூம்புகார் படம் தயார் செய்தார் என்னுடைய முதல்வர், என் அருமை நண்பர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். அதில் கவுந்தேடிகள் எங்கள் பாத்திரம் முக்கியமானது, அதை பொருத்தமான ஆளை போடணும் என்று நான் சொன்னேன். யாரை போட நான் சொன்னேன் கேட்டேன். கேபி சுந்தராமன் அடையை கேட்கலாம். படத்தை அவர் நடித்தார்கள். படத்திற்கே ஒரு தனியான ஒரு சிறப்பு சேரும் என்று நான் கூறினேன். அவரும் ஒத்துக்கொண்டார்கள். தப்பித்து வந்தானம்மா, பாவம் தனியாக நின்றானம்மா. தப்பித்து வந்தானம்மா, பாவம் தனியாக நின்றானம்மா. காலம் கற்பித்த பாடத்தின் அடி தாங்க முடியாமல் தப்பித்து வந்தானம்மா. இது முடிஞ்ச உடனே 1965 ஏபி நாகராஜன் அவர்கள் வந்து திருவிளையாடல் படத்தில் இந்த அம்மாவை கூப்பிட்டு போடுறாங்க. திருவிளையாடல் படம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் வந்து அவ்வையார் வேஷம்லாம் நினச்சி பார்க்க முடியாது. இதுக்கப்புறம் காந்தர்கண்ண படம் இருக்கிறது, அதில் நான் வந்து முருகன் வேஷம் பண்ணேன். என்றும் புதியது பாடலென்றும் புதியது, பொருள் நிறைந்த பாடலென்றும் புதியது. முருகா உன்னை பாடும் பொருள் நிறைந்த பாடலென்றும் புதியது. முருகா உன்னை பாடும் பொருள் நிறைந்த பாடலென்றும் புதியது. அருள் நிறைந்த புலவர் நெஞ்சில் அமுதமென்னும் தமிழ் கொடுத்த பொருள் நிறைந்த பாடல் என்றும் புதியது. கந்தர்கடை படம் வந்து இதுக்கப்புறம் வந்து காரைக்கால் அம்மையார் ஒரு படம் பண்ணாரு. அதுக்கப்புறம் திருமலை தேவன் ஒரு படம் பண்ணாரு. காரைக்கால் அம்மையார்ல நான் வந்து சிவன் வேஷம் பண்ணேன். ஓடுங்கால் ஓடி உள்ளம் முருகி இசை பாடுங்கால் பாட வந்தேன் பரம்பொருளே. ஓடுங்கால் ஓடி உள்ளம் முருகி இசை பாடுங்கால் பாட வந்தேன் பரம்பொருளே. ஆடுங்கால் எடுத்து நடமிடுவாய் இறைவாவும் தமிழமுதை படித்த நான் பாடும்படி. விதியின் முடிவை விரும்பி அழைக்கிறாயா? அது வேண்டிய பொழுது வராது, வெறுக்கும் பொழுது நிற்காது.
எல்லாம் நடக்க வேண்டிய காலத்தில் தான் நடக்கும். இனி நீ இங்கே நிற்க. She has also acted in many movies such as Manimekalai, Uyir Mein Asai and so on. KBS built a theatre in her hometown Kodumudi, which was inaugurated in the year 1969. It was one of a rare and remarkable function in which the then Chief Minister of Tamil Nadu, Kalaignar Karunanidhi, and Chief Ministers to be MGR and Jayalalitha participated. KBS has played host to almost every leader and stalwart of the industry who visited her hometown, and her house later became a very favorite tourist spot of that town. Doyens like Tyagaraja Bhagavatar, T.R. Mahalingam, MGR and Vaijayanthimala Bali had high regards for this rare artist. காலத்தால் அழிக்க முடியாத அற்புதமான ஒரு இனிமையான குரல் வாய்ந்தவர் அம்மா கேபிஎஸ் அவர்கள். தமிழை அவ்வளவு அழுத்த நிறுத்தமாக உச்சரித்து பாடுவதற்கு அவரை போல வேறு யாரும் இல்லை. முருகா, நீ இங்க நின்று ஒரு நாடகம் நடத்த வேண்டும் என்று எண்ணி இருந்தால் அதை மாற்ற யாரால் முடியும்? ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுகின்றேன், அன்னையும் சிதாவும் உன்னறி தெய்வம் என்று என்னை எழுத தூண்டிய உன்னை மறுமுறை சந்தித்தால் அம்மையப்பனுடன் தான் சந்தித்தேன், இது உறுதி. In spite of the fact that God had bestowed her with all the wealth on earth, it is unfortunate indeed that she was unable to enjoy motherhood. This crownless queen, who reigned the world of music with her flawless voice, fell sick in 1980. She was well aware that her end was nearing, and she prepared herself to face it, saying a firm no to medications. She bid goodbye to this earth at the age of 72, and that was the end of an era. அவருடைய இசையை கேட்கும்போது இன்னும் முன்காலத்துக்கே நான் போய்விடுவேன். ஆக அந்த கொடுமுடி கோயிலத்தின் குரல் வளம் இதுவரையில் எவருக்கும் இருந்ததில்லை, இனிமேலும் அமைவது கஷ்டம்தான். மணிமேகலை போல ஒழுக்கமிக்கவர், ஔவையாரை போல மக்களை நேசித்தவர், கவுஞ்செடிகளைப் போல பலருக்கு ஓடமாக இருந்தவர். கந்தன் கருணை வேண்டி அனுதினமும் முருகனை பற்றியே பாடி அவன் திருவடிகளே சரணடைந்தவர். கேபிஎஸ் இடம் என்றும் காலியாகவே இருக்கும். KB Sundarambal's soul might have departed, but her stunning voice still echoes in our ears and will continue to echo forever as far as this universe exists. Da